நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி கூடவே இருந்தானுங்க. ஃப்ரெண்டோ ஃபேமிலி எல்லாருமே. அப்புறம் நான் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் என் கூடவே தான். நான் இங்கேருந்து நான் வெளியில் போகிற என்னை கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க டெய்லியும். வா வெளியே போகலாம், வா வெளியே போகலாம், வா வெளியே. அடிப்பட்டு அந்த இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டானுங்க நார்மல் லைஃபுக்கு. நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் தான் இந்த இதுவாகிடுச்சு. இதுலேருந்து அவனுங்க என்னை கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுலேருந்து ரெக்கவர் வழியாக தெரியல. எனக்கு அது பெரிய வழியாக தெரியல, அவ்வளோ பெருசாகவே தெரில. அது உடம்பு ரீதியான வலி இல்லையா, இது அடிபட்டுது. இது அப்படி இல்லைல்ல, மைண்டு எங்கெங்கேயோ போகுது நம்மளுக்கு. என்னடா இது, நம்ம மேலே என்ன தப்பு, இதெல்லாம் யோசிக்க அவனுக்கு என்னை விட்டு ஒரு 5 நிமிஷம் கூட போகலை எங்கேயுமே. என்னை விட்டுட்டு இப்போ ஒருத்தர் இதுவாக வெளியில் போகிறான்னா அந்த டைமில் அந்த இடத்த ஃபில்லப் பண்ண ஒருத்தர் வந்து நின்றுருவோம். நாங்கள் இருவரும் போ இப்படியே சுற்றி வச்சு என்னை அந்த இதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தானுங்க. லைஃப் இது இல்லை, வெளியில் வா ஃபஸ்ட்டு வந்துரு. அப்புறம் அதுலேருந்து படி வெளியே வந்து அப்புறம் அவ்வளோதான். அவனுங்க வந்த பிறகு எனக்கு டோட்டலாகவே போ, இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் பிரச்சனையே இல்லை, அந்த ஒரு மைண்ட் செட்டு வந்துச்சு. இப்போ நான் மறுபடியும் கரண்ட்டு கிட்ட போக சொன்னால் போயிடுவேன். ஆனால் ரிட்டன் அந்த லவ்னு போகும்போது பயம் இருந்தது.